திரு ராஜீவ்காந்தி, ஒரு குறுகிய அரசியல் பார்வை இருக்குதா மும்மொழி கொள்கை மீது திமுகவுக்கு? அப்படி ஒரு குற்றச்சாட்டை திரு பிரதான் முன்வைக்கிறார். இந்தியாவுடைய கல்வி அமைச்சராக இருக்க வேண்டியவர் இந்தி பேசுகிறவருக்கு மட்டும் கல்வி அமைச்சராக செயல்படுவது தான் இங்கே பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இல்லை, அவர் சொல்கிறார், நான் அடிப்படையில் நான் ஒடியா பேசக்கூடியவன், ஆனால் நானே ஒரு மொழியை கற்றுக்கொள்வது நல்லதுங்கிறேன் அப்படிங்கிறார். அதான் என்னென்னா, தன் கையை வைத்தே தன் கண்ணை குத்துகிற வேலையை இந்தி பேசாத மாநிலத்துடைய ஒரு அமைச்சரை வைத்துக்கொண்டு, இந்திய தாய்மொழியை கொள்ளாதவரை வைத்துக்கொண்டே இந்தி பேசாத மாநிலங்களுக்கு எதிராக பாஜக செயல்படுவது தான் இது காட்டுகிறது. தொடர்ச்சியாக பிரதான் அவர்கள் இதை அவராக முகமாக இருக்கார். நீங்கள் எந்த இடத்துலையாவது மோடி அவர்கள் இதை பேசி நான் பார்த்ததுண்டா? ஏன்னா அவர் ஆல் இண்டியா லீடராக தானே காமிச்சுக்கிறாரு. ஒருவேளை அப்படி பேசினால் ஹிந்தி பேசாத மாநிலங்களுடைய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்பதை தப்பித்துக் கொள்வதற்கு பிரதானம் போன்றவர்களை, இரண்டாம் கட்ட தலைவர்களை இறக்கி விடுவது தான் மோடி அவருடைய வேலை. இந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது என்றால், இந்த விவாத தலைப்புக்குள்ளே வந்துடுறேன். இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசு முதல் முறையாக, எங்கள் மாநில அரசு தான், நம்முடைய மாநில அரசு தான், நம்முடைய முதலமைச்சர் பெரும் மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் அவர்கள் தான் ஒரு புதிய கல்விக் கொள்கை ஒரு மாநில அரசுக்கு உண்டு, நாங்கள் ஒன்றிய அரசுடைய அந்த 2020 கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு புதிய கல்விக் கொள்கையை அறிவித்து விட்டோம். அது நடைமுறைக்கும் பல இடங்கள் வந்துவிட்டது. முழுமையாக வருகிற கல்வி ஆண்டில் நடைமுறைக்கு வரப்போகுது. ஆண்டாண்டு காலமாய் பள்ளி கல்வியை நிர்வகிக்கிற பள்ளிக்கல்வித்துறை, கல்லூரி கல்விகளை உயர்கல்விகளை நிர்வகிக்கிற எல்லாமே ஸ்டேட் கவர்னன்ஸ் தான் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்குது. இந்த நிதி குறித்து சிக்கல் ஏன் வந்தது? அது மிக முக்கியமானது. 2009ஆம் ஆண்டு உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் சரத்து 35 அரசுடைய நெறியுறுத்தும் கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் வயது வந்தோருக்கு வாக்குரிமை எப்படி கட்டாயமோ, அதுபோல் அதாவது 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஒரு கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் வந்தது. நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. அப்போது ஆண்ட பெரும் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த அந்த கூட்டணி, அந்த அரசு தான் அப்போ நாங்கள் செயல்படுத்துகிறோம். அப்போ செயல்படுத்துகிற போது அந்த இடத்துல சில இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள், ஆசிரியர்கள் நியமனம், பயிற்சி கூடங்கள், அப்போது வந்திருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் போன்றவற்றை கொண்டு வருவதற்கு, இன்னும் கல்வியை மேம்படுத்துவதற்கு ஒரு பறந்து விரிந்த இந்தியா போன்ற நாடுகளில் நிதி போதவில்லை என்கிற சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒன்றிய அரசு தனியாக 2 விழுக்காடு ஒரு வரியை, ஒரு ஆல் இண்டியா டாக்ஸ், அன்னைக்கு வரி விகிதத்தின் அடிப்படையில் மாநில அரசு வரி போடலாம், ஒன்றிய அரசு வரி போடலாம். ஆனால் ஒரு பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 2 விழுக்காடு ஒரு வரியை கொண்டு வந்தான். எல்லாத்துக்காகவும் இருக்கும். நிதியமைச்சர் மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்களுக்கு போதுதான் கல்விக்காக நிதியை கொண்டு வந்தோம், ஒரு வரியை போட்டோம். அந்த வரி அடிப்படையில் அந்த வரியை வசூல் பண்ணி எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்குறோம். எந்தெந்த அரசுலாம் கட்டாய கல்வி சட்டத்தை பின்பற்றுகிறதோ அவர்களுக்கு நிதி வழங்குகிற உரிமை எங்கள் உரிமை. ஆனால் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டத்திலோ, அவர்களுடைய ஒழுங்கு மேலாண்மையிலோ, அவர்களுடைய பள்ளி மேலாண்மையிலோ நாங்கள் தலையிட மாட்டோம். அதற்கு மாறாக அரசியமைப்பு சட்டத்தின்பால் ஏற்றப்பட்டு இந்தியாவின் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு கல்வி உரிமை சட்டம் வருது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் சர்வசிக்ஷா அபியான், மத்திய டீச்சர் எஜுகேஷன் ஒரு தனி வகுப்பு, இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்று தனி சலுகை என்று சில நிதிகளை ஒருங்கிணைக்கிறார்கள். அந்த நிதியை 2009, 10, 11, 12, 13 ஆண்டாண்டு காலம் வருது. இதுவரை 21, 22 இது வருது வந்துட்டு இருந்துச்சுல. அப்படி நிதியை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் இயற்றப்படாத சட்டத்தை புதிய கல்விக் கொள்கை ஒன்று எந்த மாநில அரசு விவாதிக்கப்படவில்லை. ஏற்கனவே கட்டாய கல்வி சட்டம் மாநில அரசு விவாதிக்கப்பட்டது. ஒரு பொதுப்பட்டியலுக்கு கூடிய விஷயத்தை எந்த தாந்தோன்றித்தனமாக தான் மட்டும் முடிவு செய்து 11 சமஸ்கிருத RSS பேராசிரியர்களை வைத்துக் கொண்டு சமஸ்கிருதத்தை ஊக்குவித்து, ஹிந்தியை ஊக்குவித்து தேசிய கல்விக் கொள்கையை நாடே ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறார் பிரதான். எந்த நாடு ஏற்றுக்கிறது? இந்தியா முழுக்க பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள, தமிழ்நாட்டை தவிர்த்து மன்னிக்கணும், அதுவே தவறான தகவல். கேரளா ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்நாடகா பின்வாங்கி இருக்கிறது, மகாராஷ்டிரா பின்வாங்கி இருக்கிறது, ஆந்திரா பின்வாங்கி இருக்கிறது. ஆந்திரா இப்போ சொல்கிறது 3 மொழி எங்களால் ஏற்றுக்க முடியாது, பல மொழி வேணா கற்றுக்கிறது. பீகார் இன்னைக்கு எதிர்த்து போராடுது. இதுவே முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற வேலையை தொடர்ச்சியாக பாஜக செய்கிறது. நாங்கள் கேட்பது அரசியமைப்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட வேண்டிய நிதியை கொடுக்காமல் நீ பத்மஸ்ரீ அமைப்பினர் அல்லது எதிர்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஆனால் மாநில அரசாங்கங்களா என்னெல்லாம் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்றாரு அவர். மாநில அரசு, பீகார் அரசு ஏற்றுக்கொண்டு இல்லை, மாநில இப்ப ஏற்றுக்கொண்ட அரசுகள்லாம் மகாராஷ்டிரம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆமான்னு சொல்லி நிதி வாங்கின அரசு தான் கர்நாடகா. அந்த 2 அரசுகளுமே தமிழ்நாட்டிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு மகாராஷ்டிரத்துடைய அரசு தலைவர் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டை பாருங்க, அந்த
மொழி வளமையாக இருக்குது, அந்த ஊரை இன்வெஸ்ட்மெண்ட் வருது. நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இப்போ இந்தியாவிலே அதிக முதலீடுகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. புள்ளிவிவரத்தின் அடிப்படையிலே அதிக முதலீடு இருக்கவர்கள் எந்த பெரும் முதலாளியாவது, எந்த பெரு நிறுவனமாவது இங்கே வந்துட்டு நீங்கள் 3 மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துறீங்களா, இல்லை கட்டமைப்பு அதிகமாக இருக்காங்க கேட்குறாங்களா? கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இருந்தால் வரப்போகுது. வருகிற யாரும் ஹிந்தி பேசுகிறாங்களா, முதலீடு கொண்டு வருவாங்க கேட்கல. அப்படி பார்த்தா இந்தியாவிலே அதிகமாக முதலீடு கொண்டு வந்திருக்கமான தமிழ்நாடு தான். நாங்கள் வளர்ந்திருக்கிற ஒரு மாநிலம், ஒரு வளர்ந்த மாநிலத்தின் மீது ஒரு மொழியை சொல்லி பிரிவினையை, இந்த மொழி பிரிவினை ஏன் நாங்கள் அவர் உங்க மேல் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். மொழியின் அடிப்படையில் பிரிவினைகளை உருவாக்க முயன்றவர்கள் தோல்வி அடைந்து விட்டனர் அப்படிங்கிறார். நீங்க தோல்வி அடைச்சிட்டீங்க. ஏன்னா எங்கள் மீது இந்திய திணிச்சிங்க. இந்திய வரலாற்றில் மொழிவழி தேசிய இனங்கள் என்று ஒரு இனம் உண்டு. நீங்க உலகத்தில் எங்கே வேணாலும் செய்யலாம். தமிழ்நாட்டுக்குள் ஒன்று வந்து இன்னொரு மொழியை திணிப்பதை தமிழர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு இது ஒரு ஆண்டு கால அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை ஏன் மாணவர்களின் கல்வியின் மீது திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். இல்ல, ஹிந்திய படிச்ச பீகார் தன்னுடைய தாய்மொழியான போஜ்புரி, அவதி இங்க இருக்கக்கூடிய மைத்திலி, மார்வாரி, இப்படி இந்திய படிச்ச பீகார், இந்திய படிச்ச உத்தரப்பிரதேசம், இந்திய படிச்ச ராஜஸ்தான், ஹிந்திய படிச்ச உத்தரகாண்ட், ஹிந்திய படிச்ச மத்திய பிரதேசம், எங்க மூன்றாவது மொழின்னு தானே சொல்றாங்க. நீங்க அதை ஹிந்தின்னு மன்னிக்கணும். இந்த அந்த புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையிலேயே சமஸ்கிருத பாரத், ஒரே பாரத், உன்னத பாரத்னு சமஸ்கிருத வளர்ச்சி மட்டுமே பேசப்படுது. நீங்க நாங்க வேற மொழி சொல்ல ஏன் ரஷ்யா கற்றுக் கொடுக்குறீங்களா? ரஷ்யாவோட நீங்க இணக்கமா இருக்கீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மொழி மூன்றாவது இந்திய மொழின்னு கூட சொல்லுவாங்க. மூன்றாவது மொழியா நீங்க எது வேணா இந்திய மொழி சொல்ல மூன்றாவது மொழிங்கிறாங்க. மூன்றாவது ரஷ்யா கற்றுக் கொடுக்குறீங்களா? அடுத்து ரஷ்யாவாக இந்தியான்னா எங்க தெருவில் இந்திக்காரங்க இருக்காங்க, இந்தி வாத்தியார் அவைலபிள் அதிகமா இருக்கு, ஹிந்தி படிச்சா நீங்க வட இந்தியாவுக்கு போலான்னு ஒரு நிலைப்பாடு கொடுத்துருவீங்க. நாங்க கேட்பது மாணவர்கள் நலன்கிறீங்க. மாணவர்கள் படித்து என்னவாக போகிறார்கள்? மாணவர்கள் படித்து நல்ல கல்வித்தரத்தோடு படித்தால் நல்ல வேலை வாய்ப்பு போகலாம். அவருடைய சமூக முன்னேற்றம் அடையும், அந்த ஊர் முன்னேற்றம் அடையும். இது ஒரு வளர்ச்சி கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு ஒப்பீட்டளவில் ஹிந்தியை படித்த பீகார் தமிழ்நாட்டோடு கல்வியில் வளர்ந்திருக்கிறதா? இந்திய வழியை படித்த உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டோடு வந்திருக்கிறதா? நான் எல்லா இடத்துலையும் சொல்றது மொத்தமா 10% தான் ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாரு. அதே தவறான புள்ளி விவரம், அது மிக மிக தவறான புள்ளி. நான் ஆங்கிலத்துக்காக வாதாடவில்லை. நாங்கள் எங்கள் தாய்மொழி மீதும் உலக தொடர்புக்கு அறிவியல் ரீதியாக வளர்ந்திருக்கக்கூடிய உலக தொடர்புக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கிற அடிப்படையில் இதை நம்ம மொழி நிறைய பேசியிருக்கோம் ராஜீவ். ஆனா அவர் சொல்லக்கூடியது அரசியல் ரீதியாக அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, மொழியை பயன்படுத்துறீங்க அரசியலுக்காக அப்படின்னு. மொழியத்தான் தேர்தல் அரசியலுக்காக மொழியை பயன்படுத்துறீங்களா? மொழியத்தான் அரசியல் பயன்படுத்த முடியும். மொழி எங்கள் பண்பாடு, மொழி எங்கள் வாழ்வியல், மொழி எங்கள் வாழ்க்கை. ஏன்னா இந்த மொழி என்பது சாதாரண மொழி எங்களுக்கு. உங்களை மாதிரி ஒரு 200 ஆண்டுகால இந்திய வரலாற்றை கொண்ட மொழி இல்லை. எங்களுக்கு 2000 ஆண்டுகால எழுத்து எங்களுக்கு இருக்குது, 5000 ஆண்டு கால பேச்சு இருக்குது. தமிழ் எங்கள் ஒரு எழுத்து வடிவம் உலகத்தில் எங்க இல்லை. ஒரு மொழி தான் எங்கள் அடையாளம். எங்க அடையாளத்தை நாங்கள் இழக்கணும். எங்க அடையாளத்தை இலக்க வைக்கிறதுக்கு மோடி யாரு, பாஜக யாரு? தமிழ் மொழியினுடைய தொன்மையை பிரதமர்ல இருந்து எல்லாருமே பேசுறாங்க. இந்த அடையாளத்தை யார் மறுக்கிறார்கள், யார் மறைக்கிறார்கள் தான். தமிழ் மொழியுடைய தொன்மையை பேசுற பிரதம அமைச்சர் ஒரு முறையாவது கீழடி ஆய்வு அங்கீகரிச்சிருக்கலாமே? எங்கே போனாலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பேசுவது முக்கியம் அல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர் போல் நாங்கள் ஹிந்தி பேசுவோம், தமிழர்களும் ஒன்றுதான் என்று தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்கணும். எங்களுக்கான சமஸ்கிருதத்துக்கு 50,000 கோடி கொட்டி கொடுத்துட்டு அதை கிள்ளி போற தமிழுக்கு ஒரு 1000 கோடி கூட கொடுக்காம இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை. நீங்க இங்க அரசியல் செய்வது, தமிழர்களை இரண்டாந்தர குடிமக்களாக்குவது, தமிழ்நாட்டை இரண்டாந்தர நாடாக்குவது வேலையை மோடி அரசு செய்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே மொழி எங்க உயிர், தமிழ் எங்க உயிருக்கு முக்கியமானது. அவர் அமைச்சர் சொன்னது மாணவர்கள் வாழ்க்கை விளையாடுங்க. மாணவர்களுக்கு விளையாண்டுறாரு. உண்மையிலே இந்தியை கொண்டு வந்து அப்பாவி பீகார் மாணவர்கள் வாழ்க்கையில், அப்பாவி இங்கே மார்வாரி பேசிய ராஜஸ்தானி மக்கள் வாழ்க்கையில், அப்பாவியாக இருக்கிற போஜ்புரி பேசிய உத்தரப்பிரதேச அந்த மாணவர்கள் வாழ்க்கை விளையாண்டதுனால தான் உத்தரப்பிரதேசத்துலேருந்தும் பீகார்லேருந்தும் ஜார்க்கண்ட்லேருந்து மத்திய பிரதேசத்துலேருந்து எங்கள் ஊருக்கு அடிப்படை வேலை பார்க்க வர்றாங்க. யாராவது தமிழ்நாட்டு மாணவர்கள் அடிப்படை வேலைக்கு இந்திய படிக்க முடியாமல் பள்ளிப்பாடத்தில் ஃபெயில் ஆகி கல்லூரி கல்விக்கே போக முடியாமல் மனப்பாடம் பண்ணி தாய்மொழி இல்லாத பிறமொழி ஹிந்தியை திணிச்சதுனால பள்ளி கல்வியில தோற்று போய் கல்லூரி கல்விக்கே போக முடியாம இடைநிற்றலோடு 35-40 லட்சம் இந்திய சகோதரர்கள் இந்தி தெரியாது போடா என்று சொல்ல தமிழ்நாட்டுக்கு வர்றான். தமிழ்நாட்டில் இருந்து ஒரு இளைஞர்கள் யாருக்காவது நாங்கள் லண்டனுக்கு போறோம், அமெரிக்காவுக்கு போறோம், சிங்கப்பூருக்கு போறோம், ஆங்கிலம் தெரிஞ்சதுனால யாராவது ஒருத்தர் நாங்க ஆமாங்க எங்களுக்கு தமிழ்நாட்டோட பீகார்னால வேலை வாய்ப்பு இருக்குங்க, தமிழ்நாட்டோட யூபியில் வேலை வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து பல பேர் பல
பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் மகாராஷ்டிராவில் போய் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு தான் ஏற்கனவே கல்வி அறிவு அற்ற இருந்தபோது எங்கள் திராவிட இயக்கங்கள் ஆளுவதற்கு முன்பே 50 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு பஞ்சம் பிழைக்க நாங்கள் போனோம் மகாராஷ்டிரா, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போது பிறக்கிற சமூகம், இப்போது இருக்கிற இந்த தமிழ் சமூகத்தில் திராவிட இயக்கங்கள் ஆண்ட பின்பு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தும் ஆண்ட பின்பு, இந்த திட்டங்கள் எங்கள் மொழியை பாதுகாத்த பின்பு உலக அறிவோடு ஆங்கிலத்தை படித்து மேல்நாட்டுக்கு போறோம். எங்களுக்கு தமிழர்களாகிய எங்களுக்கு உலக நாட்டு கனவு இருக்கு, யூபி கனவு இல்ல. ஏன்னா நான் சொல்ல மீண்டும் சொல்ல வர்றது, எங்கள் மாணவர்கள் வளர்ந்திருக்கிறோம், நாங்கள் உயர்ந்திருக்கிறோம், எங்களை சிதைக்காதீங்க, எங்களுக்கு திணிக்காதீங்க நாங்க. ரைட். திரு நாகராஜ், கொள்கை நெருக்கடி, நிர்வாக நெருக்கடி, அரசியல் நெருக்கடி அப்படின்னு ஒரு மும்முனை நெருக்கடியை திமுக அரசின் மீது உருவாக்குதா மத்திய அரசு?